ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 7வது சாப்டருக்கான 1 மார்க் ஷார்ட்கட். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 6 சாப்டருக்கான 1 மார்க் ஷார்ட்கட் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வளைவரப்பு கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டினில் பாருங்கள், 15 16 இருக்கு இல்லையா, அந்த 6ங்கிற நம்பர் எங்கே வரும்னு பாருங்கள். 6ங்கிறது கடைசியில் முடிஞ்சிருக்கு இல்லையா, அப்போ இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் 136 பை சதுர சென்டிமீட்டர். ஸோ இதோட கீவேர்டு என்னென்னா, இங்கே 6 முடிகிறனால ஆன்சர்லேயே 6ங்கிற முடியணும். ஸோ இது லாஸ்ட் ஒன் 136 பை சதுர சென்டிமீட்டர். அடுத்து செகண்ட் கொஸ்டின், 6 அலகுகள் ஆரமுடைய இரு சம அரைக்கோளங்களின் அடிப்பகுதிகள் இணைக்கப்படும் போது உருவாகும் திண்மத்தின் புறப்பரப்பு. இதில் கீவேர்டு என்ன, அரை. அரைனா இந்த ஆஃப் எடுத்துக்க வேணாம், ரூம்னு எடுத்துக்கலாம். ரூம்னா ஒரு 4 பக்கம் இருக்கு இல்லையா, சுவர் 4 பக்கம் இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன, 4 பை r². ஸோ அரை அப்படின்னு கீவேர்டு எடுத்துக்கோங்க. அரைனா ரூம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரூமுக்கு எத்தனை பக்கம் சுவர் இருக்கும், 4 பக்கம் இருக்கு இல்லையா, அப்போ 4 பை r² சதுர அலகுகள். தேர்ட் கொஸ்டின், ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் சாய் உயரம் 13 சென்டிமீட்டர் உடைய நேர்வட்ட கூம்பின் உயரம் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் இருக்குது, 5 13. ஸோ 5யும் 13 அடிச்சு விட்டுலாம், இது 2 வேணாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, உயரம் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ மீதி இருக்கிறது 2 ஆப்ஷன் 12 10. ஸோ உயரம்னா ஹைட்டாக இருக்கும் இல்லையா, அப்போ 10 பெருசு, 10 12ன்னு பார்த்தா 12 தான் ஹைட்டாக இருக்கும். ஸோ 12 சென்டிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 12 சென்டிமீட்டர். ஃபோர்த்து கொஷின், ஒரு உருளையின் உயரத்தை மாற்றாமல் அதன் ஆரத்தை பாதியாக கொண்டு புதிய உருளை உருவாக்கப்படுகிறது. புதிய மற்றும் முந்தைய உருளைகளின் கன அளவில் விகிதம் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட கீவேர்டு என்ன, புதிய உருளை. இந்த வேர்டு மட்டும் கீவேர்டை எடுத்துக்கிட்டு ஆன்சர் என்னென்னா எல்லாத்துலேயுமே 1 இருக்கும். நம்ம ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் 1:4. ஸோ கீவேர்டு என்னென்னா புதிய உருளை. ஆன்சர் 1:4. அடுத்து ஃபிஃப்த்து கொஷின், ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 1/3 எனில் அதன் மொத்த புறப்பரப்பு. இதோட கீவேர்டு என்ன, 1/3. ஸோ 3ங்க இருக்கிறனால தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 8 பை h²/9 சதுர அலகுகள். இதோட கீவேர்டு 1/3. 3 அப்படிங்கிறனால ஆப்ஷன் தேர்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. 8 பை h²/9 சதுர அலகுகள். அடுத்த 6வது கேள்வி, ஒரு உள்ளீடற்ற உருளையின் வெளிப்புற மற்றும் உட்புற ஆரங்களின் கூடுதல் 14 சென்டிமீட்டர் மற்றும் அதன் தடிமன் 4 சென்டிமீட்டர் ஆகும். உருளையின் உயரம் 20 சென்டிமீட்டர் எனில் அதனை உருவாக்க பயன்பட்ட பொருளின் கன அளவு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டினில் கீவேர்டு எடுத்துக்கலாம்னா 20 எடுத்துக்கோங்க. 20ங்கிற நம்பர் ஆப்ஷனில் பாருங்கள் எங்கே வருதுன்னு. ஸோ 20ங்கிறது இந்த இடத்துல மட்டும் வரும். ஸோ ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் 11,120 பை கன சென்டிமீட்டர். அடுத்து 7வது கேள்வி, ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும். இதில் கீவேர்டுனா எத்தனை மடங்காக மாறும். ஸோ ஆன்சர் 18 மடங்கு. எத்தனை மடங்கு அப்படின்னு கேட்டால் 18 மடங்கு எடுத்துக்கோங்க. அடுத்து 8வது கேள்வி, ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் டேஷ் மடங்கு. டேஷ் வந்துச்சுன்னா 3 பைன்னு எடுத்துக்கணும். எத்தனை மடங்குனா 18 மடங்குன்னு எடுத்துக்கணும். டேஷில் வந்தால் 3 பை மடங்கு. அடுத்து 9th கொஸ்டின், x சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்மக்கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது எனில் கூம்பின் உயரம்னாலே ஹைட் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ ஆப்ஷனில் பாருங்கள் எது அதிகமாக இருக்குன்னா 4x சென்டிமீட்டர் தான் அதிகம். ஸோ ஆன்சர் 4x சென்டிமீட்டர். அடுத்து 10வது கேள்வி, 16 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்ட ஆரங்கள் 8 சென்டிமீட்டர் மற்றும் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு. இதுக்கு ஆன்சர் என்னென்னா, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கீவேர்டு என்னென்னா 20 8. இந்த 2 நம்பரையும் கூட்டுங்க, எவ்வளோ வரும், 28 இல்லையா. 28 அப்படிங்கிறது எங்கே வருது, ஃபஸ்ட் 2 ஆப்ஷனில் மட்டும் இருக்கும். அடுத்தது கன அளவுன்னு கேட்டிருக்காங்களே, கனம்னா வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் 2ல் எது அதிகமாக இருக்குன்னா 33. ஸோ ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் 3328 பை கன சென்டிமீட்டர். ஸோ 10வது கேள்வி பொறுத்த வரைக்கும் நம்பர் 2ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. 20யும் 8யும் கூட்டினா 28. 28ங்கிற நம்பர் 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷனில் வரும். இங்கே 33 இருக்கும், இங்கே 32. கனம்னாலே அதிகமாக இருக்கும். ஸோ 33 எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் 3328 பை கன சென்டிமீட்டர். அடுத்து 11வது கேள்வி, கீழ்கணம் எந்த இரு உருவங்களை இணைத்தால் ஒரு இறகு பந்தின் வடிவம் கிடைக்கும். ஸோ இறகு பந்து ஷட்டில் காக் எடுத்துகிட்டே இந்த வேர்டோடய வச்சுக்கோங்க. கீவேர்டாக ஷட்டில் காக்னா ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் கூம்பின் இடைக்கண்டம் மற்றும் அரைக்குளம். சொல்கிற கீவேர்ட்ஸ் வேறு எந்த சாப்டர்லையும் வராது. ஸோ ஈஸியாக நம்ம மக்கப் பண்ணிக்கலாம். இறகு வந்து ஷட்டில் காக்னு எடுத்துட்டிங்கனாலே
ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் கூம்பின் இடைக்கண்டம் மற்றும் அரைக்கோளம். அடுத்து 12வது கேள்வி. 12வது கேள்வியில் R1 அலகுகள் ஆரமுள்ள ஒரு கோள பந்து உருக்கப்பட்டு R2 அலகுகள் ஆரமுடைய 8 சமகோள பந்துகளாக ஆக்கப்படுகிறது எனில் R1:R2. இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் கீவேர்டுன்னா R1:R2. இங்கே 1:2 வந்துச்சுன்னா ஆன்சர் 2:1 எடுத்துக்கோங்க. அப்படியே ரிவர்ஸில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 கேள்வி வரும். இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் R1:R2. இப்போ 1:2னா ஆன்சர் 2:1 ரிவர்ஸில் எடுக்கணும். அடுத்து 13. 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு மர உருளையிலிருந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட கோலம் வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் அதன் கன அளவு கன சென்டிமீட்டர். இதோட கீவேர்டுனா மர உருளை. இந்த வேர்டும் நாம் வச்சுக்கலாம். மர உருளை அப்படின்னா ஆன்சர் 4/3 பை. அடுத்து 14வது கேள்வி. இந்த கேள்வி படிச்சுக்கோங்க. இதில் கீவேர்டு என்னென்னா R2:R1. ஏற்கனவே சொன்ன மாதிரி R2:R1 வந்துருக்கு இல்லையா. இப்போ இதோட ரிவர்ஸில் எடுத்தோம்னா 1:2. இங்கே R1:R2னா இங்கே 2:1. இங்கே 2:1 அப்படின்னா 1:2. அடுத்தது லாஸ்ட் கொஷின். சமமான விட்டம் மற்றும் உயரமுடைய ஒரு உருளை, ஒரு கூம்பு மற்றும் ஒரு கோளத்தின் கன அளவுகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. இதில் எத்தனை ஷேப்ஸ் வருது? உருளை 1, கூம்பு 2, கோளம் 3 வந்துருக்கு இல்லையா. அப்போ 3ங்கிற நம்பர் ஃபஸ்ட் எதில் ஆரம்பிக்குது? லாஸ்ட் ஆப்ஷனில். ஸோ ஆன்சர் 3:1:2. உருளை 1, கூம்பு 2, கோளம் 3 வடிவங்கள் வந்திருக்கிறதுனால 3ங்கிற நம்பர் எங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது? லாஸ்ட் ஆப்ஷனில் 3:1:2. ஸோ இந்த கீவேர்டை ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.